தம் ஜனத்தின் மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன அர்த்தம்? மேய்ப்பன்னா ஜனத்தை நடத்துகிறவன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பாஸ்டருக்கு சொல்லலாம், கண்காணிக்கு சொல்லலாம். அந்த நாட்களில் அது ராஜாவுக்கு சொல்லப்படுகிற, அதிபதிக்கு சொல்லப்படுகிற, அல்லது இப்போ மோசையை போல கூட்டு வந்ததான ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாய் காணப்பட்டது பழைய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கும்போது. அப்போ தன் ஜனத்தினுடைய மேய்ப்பன் ஒரே தேவனாகிய தம்மை மறந்தபோது அவன் அறியும்படி அவனுக்கு சொன்னார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20:13, 1 Kings 20:13. அப்போது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நான் கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆகாப் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே அதிகாரியாக, அதாவது ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன். இதை நம்புறீங்களோ நம்பலையா? ஏன்னா அப்பப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆகாப் அவ்வளோ மோசமான ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ராஜாவை தன்னுடைய ஜனத்தினுடைய மெய்ப்பனாக ஆண்டவர் வைப்பாரா, ராஜாவாக வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, நீங்கள் ரோமர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து முதல் 2 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். எந்த அதிகாரமாக இருந்தாலும் அது தேவனால் வந்தது. அவன் பொல்லாதவனாக இருக்கிறான், ஆனால் அப்படினால அந்த அதிகாரம் தேவனால் வந்தது. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அலோவ் பண்ணாமல் ஒரு அதிகாரமும், அனுமதிக்காதபடி ஒரு அதிகாரமும் ஒருவனுக்கும் இந்த பூமியிலே உண்டாவதில்லை. ஏன்? மோசமான ஜனங்களாக இருக்காங்க, மோசமான தலைவனை கொடுக்குறாரு. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீ வாசிப்பீங்க. ஆண்டவர் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லுவார்ல. இப்போ ஜெபம் பண்ண சொல்லுவார் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக. எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? எதுக்காக? ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வசனத்தை? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய ஜனங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி, நீங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி அதிகாரிகளுக்காக, அதிபதிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஆளுகிறவர்கள் மோசமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தலைவர்கள் மோசமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சமாதானமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? அவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யாதபடி, உங்களுக்கு விரோதமாக சட்டத்திட்டங்களை இயற்றாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்போ எதற்கு? நீ இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணு. நீங்கள் ஏன் ஆண்டவரை அவனை ராஜாவை வச்சுங்கன்னா கேட்கக்கூடாது. புரியுதா? இதுக்கு நிறைய காரியங்கள் காணப்படும். விழுந்து போன உலகம் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளமான காரியங்களை சந்திக்க வேண்டும் என்று காணப்படுகிறது. ஆனபடினாலே பொல்லாத அதிபதிகள் இவர்கள்லாம் வருவாங்க. ஆனால் யார் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் கூட நமக்கு என்ன தெரியணும்? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். வந்திருக்கிறவன் ஒழுங்காக நம்மளை ஆள வேண்டும். விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பக்கூடாது என்பதற்காக என்ன பண்ண சொல்கிறார் ஆண்டவர்? அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. அவனை தூக்கிடுங்க ஆண்டவரே, அவனை தூக்கிடுங்க ஆண்டவரே, கொன்னுடுங்க ஆண்டவரை ஜெபம் பண்ண கூடாது. அது தவறான ஜெபம். அவன் ரட்சிக்கப்படட்டும். நீங்கள் பண்ணுகிறதான ஜெபத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் இடைபடுவார் அல்லவா? அவனுக்கு வேலி அடைப்பார் அல்லவா? அப்போ தெரியும் என்ன நம்ம இப்படி செயல்பட விரும்புகிறோம், ஆனால் நடக்கலை. யோசித்து என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை நோக்கி அவனால் ஒருவேளை திரும்ப முடியும். ஆனபடினால அவனுடைய அழிவுக்காக ஜெபம் பண்ண சொல்ல, நீ நல்லா இருக்கணுன்றக்காக ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் இந்த பொல்லாத ஆகாபுக்கும் தன்னை மறந்திருந்த போது நானே கர்த்தர் என்று அறியும்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி செய்து காண்பித்தார்.